அம்மா முக்கியமே சுவை பார்க்கலாமா? வணக்கம். வணக்கம். இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. இந்த பொங்கல் விழாவுக்காக மக்கள் அங்கே போய் திரும்பி ஊர் திரும்புறது இல்லாட்டியும் அவங்க பட்ட அவதிகள் வந்து சொல்ல மாள முடியல. ஆனால் இதுக்காக அரசாங்கம் முன் வந்து சரி இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு எந்த புது திட்டத்தையும் வகுத்த மாதிரியும் தெரியல. அவங்க எடுத்த நிலைப்பாட்டில் உறுதியாக நிற்கிற மாதிரி தெரியுது. உங்களோட கோரிக்கை ஏதாவது இருக்கா? கோரிக்கை வைக்கிற அளவுக்கு வந்து திமுக என்ன வந்து அப்படி பெருசாக பண்ணுற போகிறாங்க? இப்போ மக்கள் வைக்கிற கோரிக்கையெல்லாம் வந்து திமுக நிறைவேற்றிட்டாங்களா? நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். மக்கள் கேட்குறதெல்லாம் திமுக கொடுத்துட்டாங்களா? கொடுக்கறதே அவங்க கிடையாது. அது அப்புறம் நம்மளுக்கு என்ன, அவருக்கு என்ன கோரிக்கை வைக்கிறது? கோரிக்கை நாங்களாம் நிறைவேற்றிக்கிறோம், அவ்வளோதான். உங்களால் முடியலன்னா ஓரம் போய் உட்காந்துருங்க. போதும், 50-60 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க. 400 கோடி செலவில் வந்து இவ்வளோ தூரம் பிரம்மாண்டமாக வந்து கிளாம்பாக்கம் உங்களை யார் முதல்ல கேட்டா? அப்போ கோயம்பேட்டில் என்ன பண்ண போகிறீங்க? லூலு மால்னா என்ன? லூலுனா என்ன தெரியலையே. லூலு நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வேறு மாதிரி தான் வருது. அது அசிங்கமாக வரும் வாயில். அதை நம்ம பேசக்கூடாது ஊடகத்தில். ஒரு புறநகருக்குள்ளே வந்து ஒரு சென்னை நகரத்துக்குள்ளே வந்து ஒரு கோயம்பேடுன்னு வந்து தலை சிறந்த ஒரு கோயம்பேடு இருக்குது. அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே மாதவரம். இப்போ திருப்பதி ஆந்திராக்கெல்லாம் போகிறதுக்கு என்ன பண்ணீங்க? அங்கேருந்து பிரித்து ஆந்திராவுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு சின்ன ஒரு இதுவாக போட்டு பண்ணீங்க. அதே மாதிரி கிளாம்பாக்கத்தை வச்சுக்க வேண்டியதானே? 400 கோடி ரூபா செலவு பண்ணி நீங்கள் அங்கே கிளாம்பாக்கத்தில் வந்து போட்டு சென்னை கோயம்பேட்டிலேருந்து நீங்கள் அங்கே போனால் 45 கிலோமீட்டர் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு போகிறதுக்கு யார் பணம் கொடுக்கறது? அப்படியே கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்க திருவேற்றியூர், அதாவது வட சென்னை சொல்லுவாங்க, அந்த பகுதியில் அங்கே போகிறதுக்கு 55 கிலோமீட்டருக்கு மேலே போகும். அதனால் வந்து சரி, நீங்கள் கேட்கலாம் சொல்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான். நீங்களாக வந்து அந்த கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வந்து சிறியதாக்கி நீங்கள் இங்கே கட்டுறேன்னு சொல்கிற லூலு மாலை கொண்டு போய் அங்கே வச்சுடுங்க. அங்கே லூலு மாலை வச்சுட்டு சின்ன பேருந்து நிலையமாக, அதாவது இப்போது வந்து கோயம்பேட்டில் இருந்து, அதாவது சென்னையிலேருந்து எந்தெந்த ஊர்களுக்கு, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஊர்களுக்கு வந்து இங்கேருந்து ஒரு 100 பஸ்ஸு போதுன்னு சொன்னால் ஒரு 25 பஸ்ஸை அங்கே பிரித்து கொடுங்க. நீங்கள் அங்கே பிரித்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் தாம்பரத்துலேருந்து வரவன் கோயம்பேடு வர வேண்டிய வேலை கிடையாது. தாம்பரத்துலேருந்து வரவனோ பூந்தமல்லிருந்து வரவனோ அவன் அப்படி போக போகிறாங்க. கோயம்பேடுலேருந்து போகிறவங்க மதுரவாயில் பைபாஸில் ஏறி போகிறாங்க. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதை விட்டுட்டு நீங்கள் அவசரமாக திறந்து அங்கே சோத்துக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்குது. ஒரு நேரம் அங்கே இரவு நேரங்கள்லாம் பார்த்தா அங்கே பாதுகாப்பும் இல்லை, நடு ரோட்டில் குழந்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது அதெல்லாம் வந்து இப்போ வந்து நம்ம சொல்ல வேண்டாம். ஏன்னா அது வந்து வளர்ச்சி அடையும் போது எல்லாம் அங்கே கடைகள் வந்துடும், அதெல்லாம் கிடைச்சிடும். இல்லை, இப்போ அது எல்லாம் பயன்படுத்தப்பட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த வசதிகள்லாம் வந்துடும். இப்போ அந்த வசதிகள் வந்தாலும் இந்த தொலைவு குறைய போகிறது இல்லையே. ஐயா, நான் என்ன சொல்கிறேன், தொலைவெல்லாம் எங்களுக்கு வேணாம் ஐயா. மக்கள் நாங்கள் வாழ்கிறதுக்கு தாங்க உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் வந்து உங்களுடைய வளர்ச்சி கிடையாது. இப்போ லூலு மால் வந்து என்ன பண்ணும்போது கிளாம்பாக்கம் இப்போ கோயம்பேட்டில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதை நீங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்தினீங்களா? கோயம்பேட்டில் இங்கேருந்து உங்களை யார் பஸ் ஸ்டாண்டு தூக்க சொன்னது? எங்களுக்கு முதல்ல அதை பதில் சொல்லுங்கள். நிறைய மக்கள் ஏதோ போராட்டம் பண்ணாங்களா? என்ன போராட்டம்? இப்போ ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் பண்ணாங்க. சரி, ஆர்டர் இது பண்ணோம். கோயம்பேடு வேணும்னு சொல்லி எதாச்சும் போராட்டம் பண்ணானா? இப்போ கிளாம்பாக்கத்துக்கு முதல்ல எவனாச்சும் போராட்டம் பண்ணுறானான்னு பாருங்களேன். இதுதான், இவன் ஏதாச்சும் ஒரு வேலையை பண்ணிட்டு விட்டு போயிடுவானுங்க. இவனுங்கெல்லாம் சொம்பு அடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பானுங்க. இதுதான். அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் வேணும்னு யாரும் போராட்டம் பண்ணல. நான் என்ன சொல்கிறேன், கிளாம்பாக்கம் பேருந்து தூக்கிடு, விவசாய நிலமாக ஆக்கிடு. அங்கே அவ்வளோ பேருக்கு வந்து விவசாயத்தை பண்ணிவிட்டு வேலையை கொடுத்து விட்டுட்டு போ. எங்களுடைய கோரிக்கை அதான். எங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் எங்களுக்கு தேவையில்லை. அப்போ அந்த ஊர் மக்கள் வந்து உங்களுக்கு வந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வேணும்னு சொல்கிறாங்களா? மக்களுடைய எத்தனை பேர் போராட்டம் பண்ணுறா, என்னென்ன கோரிக்கைன்னு வந்து மனுவை வாங்குங்க. எவ்வளோ பேருக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே பஸ் நிலையத்தை வந்து 400 கோடியிலேருந்து சும்மா ஒரு 2 ஏக்கரோ 3 ஏக்கரோ ரெடி பண்ணி அங்கே வந்து ஒரு 100 பஸ்ஸு வெளியே போகிற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு போங்க. அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குற ஒன்று. நீங்கள் பாட்டுக்கு உட்காந்துட்டு அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, மக்களாக பயணம் பண்ண தான் தெரியும் உங்களுக்கு. சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் அதை என்றைக்குமே நீங்கள் யோசிக்கிறது கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு வந்து இது, அதாவது ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம சென்னையில் இங்கே பாதிக்கப்பட்டால், வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாலோ, எந்த பிரச்சனை நம்ம பாதிக்கப்பட்டாலோ, வெளியூர்லேருந்து நம்ம தாத்தாவோ பாட்டியோ மாமனோ மச்சானோ அங்கேருந்து வருவாங்க. புரியுதுங்களா? ஒரு பஸ்ஸு பேருந்து சென்னைக்குள்ளே இருக்குது, ஊருக்கு போகிறதுக்கு இதுவாக இருக்கும். இப்போ பேருந்து நிலையமே சென்னைக்கு வெளியில் போயிடுச்சுன்னா யார் வருவாங்க நம்மளை காப்பாற்ற? அப்போ என்ன ஆக போகுதுன்னா, இங்கே ஏதோ திட்டமிட்டு வேறு ஒரு சதி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சென்னை மக்களை வந்து மொத்தமாக வந்து வியாபாரத்துக்கு வித்துட்டாருன்னு நினைக்கிறேன் நான். திமுக ஆட்சி வந்து நம்மளை வித்துருச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ வேறு ஒரு சம்பவங்கள் நடக்க வச்சு இது மாதிரி ஏதோ ஒரு சம்பவங்கள் நடக்கிறதுக்காக இது ஒரு முன்னுதாரணமாக கூட இருக்கலாம். வேறு எதுவும் ஒரு சில கிராமங்களில் முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்.
கழிப்பறை இல்லைன்னு சொல்லி அந்த கிராமத்தில் இருக்கிற ஆண்களுக்கு பெண்ணே கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அது மாதிரி இந்த நகரத்தில் இனிமேல் எவனுமே வரக்கூடாதுன்னு சொல்லி சென்னையே வேண்டாம், பேருந்து நிலையம் இல்லாத நகரம் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக பண்ணுவாங்க சார். இதான் சார் நடக்க போகுது சார். நான் என்ன சொல்கிறேன், பேருந்து இலவச பயணம் ஒன்று எவன் கேட்டது, அது பண்ணுறேன். இன்றைக்கி அந்த தொழிலாளர்கள் ஓய்வு பெற்ற ஓட்டுநர்கள்லாம் வந்து போராட்டம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வேணுங்கிற அந்த படியெல்லாம் வந்து ஒழுங்காக நீ கொடுக்காம பொங்கலுக்கெல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்குறான். கேட்டால் இந்த போக்குவரத்துறை அமைச்சர் சிவசங்கர் நினைக்கிறேன், அவர் சொல்கிறாரு 1.5 கோடி ரூபாய் வந்து ஏடிஎம்கே பீரியட்லேயே வந்து கடன் இருந்தது. அந்த கடன் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு மயிறு பிடுங்கிறதுக்கு நீ வந்து இங்கே அமைச்சராக உட்காந்துட்டு இருக்க. நீங்கள் 1.5 கோடி ரூபாய் கடன் இருக்குல்ல, உனக்கு தெரியுதில்ல, உனக்கு அதை 1.5 கோடி லட்சம் எதோ சொன்னார் போல கடன் இருக்குன்னு உனக்கு தெரியுதுல்ல. அப்படி என்ன பண்ணணும் முதலமைச்சர்கிட்ட, முதலமைச்சர் நீங்கள் வந்து இலவச பேருந்து கொடுக்காதீங்க, இங்கே இருக்கிற கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையத்தை கிளாம்பாக்கத்துக்கு மாற்றாதீங்க, இங்கே இவ்வளோ பிரச்சனை நீங்கள் சொல்ல வேண்டியதானே சார். அப்போ வாயில் என்ன சார் வச்சுக்கிட்டு இருந்தீங்க? இன்றைக்கி உட்காந்து பிரச்சனை கத்தின உடனே போய் அங்கே நின்று இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஊடகம் வந்து இல்லை, ஏன் இது மாதிரி திருட்டு வேலையை ஏன் பண்ணுறீங்க? இதெல்லாம் வந்து இவங்க அரசியலுக்காக பண்ணுறாங்க. இப்போ பாருங்க, இப்போ எல்லாம் பண்ணிட்டாங்களா, இந்த தேர்தல் அரசியல் நெருங்கும் போது உடனே என்ன பண்ணுவாங்க, மக்களுக்கு வேணுங்கிற பஸ் அதிகப்படுத்துவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த நேரத்தில் வந்து மக்களை வந்து அப்படியே அலையக்கா தூக்கின்னு போயிட்டு ஓட்டு போடுற வரைக்கும் வேலையை பார்த்துட்டு திருப்பி பழையபடி வேலையை பண்ணுவாங்க. இதுதான் இவங்க வந்து பணத்துக்காக பணக்கார முதலாளிகிட்ட வந்து பணம் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற வேலையை இவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. மக்களுக்கான வேலை இவங்க செய்யலை. அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் இதெல்லாம் தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா இவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நன்றி. அதான், நன்றி.